ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா, ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்தியாவில் இந்த 2 நிறுவனங்கள் கூட்டு சேர்ந்து சேவையை தொடங்கினால் இந்த தேசத்தின் பாதுகாப்பிற்கே ஆபத்து. டிஃபென்ஸுக்கும் ஐஎஸ்ஆர்ஓக்கு மட்டும் இருக்கிற ஸ்பெக்ட்ரமை நாமே எலான் மஸ்க்கு கொடுக்கணும் என்பது ஒரு அடிப்படையான கேள்வி. அரசு அதுக்கு பதில் சொல்லட்டும். அப்போ ஒரு ஸ்பெஷல் ஸ்பெக்ட்ரமை ஐஎஸ்ஆர்ஓக்கு டிஃபென்ஸுக்கு ஒதுக்குனதை ஸ்டார்லிங்க்கு கொடுத்தால் அது தேசத்திற்கு ஆபத்தா இல்லையா? ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏர்டெல்லும் ஜியோவும் எலான் மஸ்க் இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது என்று போர்க்கொடி தூக்கினார்கள். இப்போ திடீர்னு நம்ம பிரதமர் வந்து அமெரிக்கா போயிட்டு வராரு, எலான் மஸ்கை பார்க்குறாரு, திருப்பி இங்கே வராரு. என்ன நடந்ததுன்னு தெரியல. இன்றைக்கு திடீர் என்று பார்த்தால் யார் எதிர்த்தார்களோ இவங்க 2 பேருமே போய் கூட்டணி வைக்கிறாங்க. இந்த சேட்டலைட்டை உக்ரைனுக்கு கொடுத்தது அமெரிக்கா. உக்ரைன் அதிபருக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்து நான் கொஞ்ச நாள் நான் எல்லாத்தையும் நிறுத்துறேன். அப்போ அவங்க நிறுத்துறது ஃபர்ஸ்ட் எது தெரியுங்களா? இந்த சேட்டலைட் சர்வீஸை தான். இப்போ சரண்டர் ஆயிருக்காங்க. அதனால அப்போ அவங்க நோக்கம் பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸோடு சேர்ந்து அவர்களுக்கு மற்ற துறைகளை கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும்போது அவங்க அதை விட மாட்டாங்க. முதலாளித்துவம் கூடாது. வணக்கம். வணக்கம். சமீபத்தில் செய்தி பார்த்துருப்பீங்க. எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் வந்து ஏர்டெல் கூடயும் ஜியோ கூடயும் டைப் பண்ணி இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது சேட்டலைட் பேஸ்ட் ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்ற லெவலில் அந்த செய்தி வெளியே வந்திருக்கு. இந்த செய்தியை எந்த கோணத்தில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இருக்குது? தேசத்திற்கு ஆபத்து என்ற கோணத்தில் முதல்ல நம்ம பார்க்கணும். ஓகே. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் மொபைல் சேவை இருக்குது இந்தியாவில். காப்பர் கேபிள் இருந்துச்சு. இப்போ ஆப்டிக் ஃபைபர் கேபிளில் வீட்டுக்கு சர்வீஸ் கொடுக்குற சிஸ்டம் வந்திருக்கு. இந்த சேட்டிலைட் கனெக்ஷனுங்கிறது என்னன்னு சொன்னிங்கன்னா, லோ லெவல் சேட்டிலைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. லோ எர்த் ஆர்பிட் சேட்டிலைட்டுன்னு இதுக்கு பேர். வானத்தில் 7000 லோ எர்த் ஆர்பிட்டு இந்த சேட்டிலைட் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும். நம்ம வீட்டில் வந்து கனெக்ஷன் வாங்கினோம்னா வீட்டில் ஒரு ஆண்டனா மாதிரி வைப்பாங்க. அது வந்து இந்த சேட்டிலைட் இருந்து வேவ்ஸை கலெக்ட் பண்ணும். அதன் மூலமாக உங்களுக்கு ஃபோன் கனெக்ஷன் கிடைக்கும். இதில் அவங்க அந்த தரப்பு என்ன சொல்கிறாங்க, இது அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ரிமோட் ஏரியாவில், ஹில் பிளேஸில், யாரும் போகாத இடத்துல கூட இந்த சேட்டிலைட் கனெக்ஷன் வச்சுருந்தால் அது வேலை செய்யும். மற்ற 2 இதை விட இது சிறந்தது என்று எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா போன்ற தேசத்தில் பார்த்திங்கன்னா இதுவரை 118 கோடி மொபைல் சேவை இருக்குது. அதுபோக இந்த ஃபைபர் டு த ஹோம்ங்கிற அடிப்படையில் அந்த நெட்வொர்க்கும் ஒர்க் பண்ணுது இந்தியாவில். மலைப்பிரதேசம், கிராமங்கள் உட்பட இந்த சேவைகள் வந்துருச்சு. ஸோ இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய தேவையாக இல்லை. முதல்ல. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி நேஷ்னல் த்ரெட்டுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேட்டலைட்டு 7000 சேட்டலைட்டுன்றாங்க. இப்போ 42,000 மாற்ற போகிறதா எலான் மஸ்க்கு சொல்கிறாரு. சமீபத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடந்துச்சு. அந்த வாரில் இந்த சேட்டலைட்டை உக்ரைனுக்கு கொடுத்தது அமெரிக்கா. சேட்டலைட் ஃபோன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சேட்டலைட் மூலமாக எல்லா தகவல்களையும் அனுப்புனாங்க. அந்த வாரில் தினம் நடக்கக்கூடிய செய்திகளை இந்த சேட்டலைட் மூலமாக அனுப்பிச்சி வச்சாங்க. அவருக்கும் உக்ரைன் அதிபருக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் நீங்கள்லாம் டிவியில் எல்லாத்துலேயும் பார்த்தது பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்து நான் கொஞ்ச நாள் நான் எல்லாத்தையும் நிறுத்துறேன்னாரு. அப்போ அவங்க நிறுத்துறது ஃபஸ்ட்டு எது தெரியுங்களா? இந்த சேட்டலைட் சர்வீஸை தான் நிறுத்தினாங்க. உக்ரைன் தவிச்சு போயிடுச்சு. எந்த விதமான செய்திகளும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சரண்டர் ஆகியிருக்காங்க. அதனால் அப்போ ஒரு தேசத்தை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி எதில் இருக்குன்னா, இந்த சேட்டலைட் மூலமாக பெறக்கூடிய செய்திகள் வெறும் டெலிஃபோன் கனெக்ஷனாக நினைக்கக்கூடாது. இந்த செய்திகளை உளவு பார்க்க முடியும். இப்போ இந்த தேசத்தில் பறந்துட்டு இருக்க சேட்டலைட் மூலமாக எங்கெங்கே எங்கெங்கே வளங்கள் இருக்கின்றன, எங்கெங்கே மினரல்ஸ் இருக்குது, எங்கே நிலக்கரி இருக்குது, இதையெல்லாம் கூட கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த தேசத்திற்கு இது ஆபத்து. ஆகவே இதை வந்து மக்களுக்கு தெரியறதில்லை. இது ஏதோ ஒரு ஃபோன் கனெக்ஷன் ஆங்கிளில் நம்ம பார்க்கக்கூடாது. அதுதான் கேட்க வந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம இந்த செய்தியில் என்ன புரிஞ்சிக்க வேண்டியது? ஸ்டார்லிங்க்னா என்ன? இப்போ அவங்க இந்த ஏர்டெல் ஜியோ கூட ஒப்பந்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சேவை வழங்க போகிறாங்க? ஃபஸ்ட்டு அவங்க முதல்ல தொலைபேசி சேவை தான் வழங்க போகிறாங்க. ஓகே. இல்லை அப்படின்னா தான் ஆல்ரெடி ஏர்டெல் இருக்குது, ஜியோ இருக்கு. இல்லை, அதை விட இது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏர்டெல் ஜியோவை விட இது சிறந்தது. அதை இவங்க கூட டைப் பண்ணியே அதை வழங்குறாங்கன்றது முரணாக இல்லை, முரண் இல்லை. அதாவது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, மொபைல் செக்டார்லேருந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இது அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், விஞ்ஞான வளர்ச்சியில் இது இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரிலையன்ஸ் ஜியோ கூடயும் ஏர்டெல் கூடயும் இவங்க ஏன் கூட்டு சேர்ந்துருக்காங்கன்னா, கார்டல் அமைத்துக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஏன் கூட்டு சேர்றாங்கன்னா, இந்தியாவில் பிஸ்னஸ் துவங்குவதற்கு நேரடியாக ஸ்டார்லிங்க் வந்து பண்ண முடியாது.
நிறைய லைசன்சிங் ப்ராப்ளம் இருக்குது இந்தியாவில். வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியாவிலேருந்து நேரடியாக பண்ணுறதுக்கு. அதே சமயம் இந்திய நாட்டு கம்பெனிகளோடு அவங்க சேர்ந்து நின்னால் அவங்க இந்த சர்வீஸை இந்தியாவில் கொடுக்க முடியும். அதனால தான் அவங்க இந்த 2 கம்பெனிகளோட கூட்டு சேர்ந்துருக்காங்க. இன்னும் உங்கள் தகவலுக்காக, இதுவரை இந்திய அரசாங்கம் இவங்களுக்கு லைசன்ஸே அலாட் பண்ணலை, இதுவரைக்கும் அலாட் பண்ணலை. ஆனால் அதுக்கு நடுவில் எப்போ ஃபோன் கனெக்ஷன் கிடைக்கிறோங்கிற ஒரு உணர்வை மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு இவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ வரைக்கும் புரிதல் என்ன இருக்குது அப்படின்னா, ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் இந்த மாதிரி இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சேவை கொடுக்க போகிறாங்க. இதுதான் ஸ்டார்லிங்க் அப்படின்ற புரிதல் இருக்குது. அது சரிதானா? இல்லை, சரியில்லை. பிஎஸ்என்எல்லே கிடையாது இதில். நம்பர் 1 ஏர்டெல், ஜியோ, இந்த 3 கம்பெனி தான் வந்து ஸ்டார்லிங்க். இந்த 3 சேர்ந்து தான் தொலைபேசி சேவையை சேட்டலைட் லிங்க் மூலமாக கொடுக்க போகிறாங்க. சேட்டலைட் ஃபோன் கனெக்ஷன் மூலமாக கொடுக்க போகிறாங்க. அதுதான் அவங்க அறிவிச்சிருக்க திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் கஷ்டமான இடத்துல, மோசமான இடத்துல இருக்கிற சர்வீஸ் கொடுக்க போகிறோம்னு 2வதாக சொல்கிறாங்க. 3வதாக நம்மளை போன்றவர்கள்லாம் தொழிற்சங்கத்தை சார்பாக என்ன குற்றச்சாட்டை விரும்புகிறோன்னா, நாங்கள் மட்டும் குற்றம் சாட்டலை. இப்போ நான் ஒருத்தர் சொல்கிறேன், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் EAS சர்மா அப்படிங்கிறவர் டிஓடியினுடைய செக்ரட்டரி நீரஜ் மிட்டலுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஓப்பனாக அது வந்திருக்கு, பப்ளிக்காக ப்ரெஸ்ஸில் வந்திருக்கு. அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பெக்ட்ரம். இந்த ஸ்பெக்ட்ரமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பெக்ட்ரம். ஏன்னா அந்த வானத்தில் போகிறதுக்காக ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு நாட்டிலையும். எதற்காகனா டிஃபென்ஸுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த ஸ்பெக்ட்ரம், குறிப்பிட்ட ஸ்பெக்ட்ரம் இருந்தால் தான் அது வேலை செய்யும். இந்த குறிப்பிட்ட ஸ்பெக்ட்ரம் டிஃபென்ஸுக்கு மட்டுமல்ல, ISROவுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. அப்போது ஒரு ஸ்பெஷல் ஸ்பெக்ட்ரமை ISROவுக்கு டிஃபென்ஸுக்கு ஒதுக்குனதை ஸ்டார் லிங்க்கு கொடுத்தால் அது தேசத்திற்கு ஆபத்தா இல்லையான்னு அவர் கேட்குறாரு. அவரே கேட்குறாரு, ஒரு ரிட்டையர்டு IAS ஆஃபீஸரே வந்து கேட்குறாரு. அப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இப்படி ஒரு ஸ்பெஷல் ஸ்பெக்ட்ரமை எலான் மஸ்குக்கு இந்திய அரசாங்கம் நாளைக்கு வழங்கிவிட்டால் இது தேசத்திற்கு ஆபத்து என்ற தன்மையில் தான் நான் சொல்கிறேன். அது வெறும் டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுப்பதற்கான ஸ்பெக்ட்ரம் அலாட் பண்ணிட்டு அதை பல்வேறு வகையில் பயன்படுத்தலாம். அது ஒன்று மொபைல் கனெக்ஷன், அது சேட்டலைட் கனெக்ஷனுக்காக மட்டும் இல்லை, தேசத்தில் அவங்க உளவு பார்க்கக்கூடிய வேலையை கூட அவர்களால் செய்ய முடியும். அப்போ இந்திய தேசம் அமெரிக்காவுக்கு இன்னும் அடிமையாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகும். ஆகவே தான் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்று சொல்கிறோம். இந்த செய்தியை இவ்வளோ பெரிய ஒரு அச்சத்துக்குள்ளான ஒரு செய்தியாக யோசிக்க வேண்டிய தேவை இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. உதாரணமாக நாம் எதுவும் கற்பனையில் சொல்லலை, சயின்ஸ் பிரகாரம் சொல்கிறோம். 7000க்கு பதிலாக 42,000 சேட்டலைட் வந்த பிறகு இந்தியாவில் எல்லாவற்றையுமே கண்காணிக்க முடியும். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே எல்லாத்தையும் கண்காணிக்குதுன்றாங்க. வேறு ஒன்றும் வேண்டாம். நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு வந்தோம்னா, நான் என்ன பொருளை செருப்பு கடைக்கு போயிட்டு வந்தேன், மறுநாள் இருந்து எனக்கு செருப்பு அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஃபேஸ்புக்கில் எப்படி வருது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உளவு பார்க்கப்படுறோன்னு அர்த்தம். எல்லாம் தெரியுது. இது இன்னும் கூடுதலாக துல்லியமாக நிலத்துக்கு அடியில் என்ன இருக்குது, நிலத்துக்கு மேலே என்ன இருக்குது, பூமிக்கு மேலே என்ன இருக்குது என்று கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையில் இந்த சேட்டலைட்ஸ் மூலமாக அவங்களால உளவு பார்க்க முடியும். ஆகவே தான் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஸ்பெக்ட்ரம் அலாட் பண்ணக்கூடாது, ஸ்பெஷல் ஸ்பெக்ட்ரம் இதை அலாட் பண்ணக்கூடாது என்று நாம் வேண்டுகோள் வைக்கிறோம். தேசத்திற்கு ஆபத்து என்றும் சொல்கிறோம். ஆனால் அவங்க ஒரு பன்னாட்டு பகாசுர கம்பெனி முதலாளி, அவங்க எலான் மஸ்கு, இந்திய நாட்டு முதலாளிகள், இவங்க 3 பேரை சேருவதன் நோக்கம் என்னென்னா, லாபம் சம்பாதிக்கிறதும் தேசத்தை பற்றின கவலை அவங்களுக்கு கிடையாது. லாபம் சம்பாதிக்கிறது ஒன்று தான் குறிக்கோள். ஆகவே தான் அவங்க அந்த குறிக்கோளோடு நகர்றாங்க. மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ இதில் வந்து நார்மலாக ஒவ்வொரு டெக்னாலஜி அதோட அடுத்த கட்டம் வரும்போதும் எதிர்க்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ நம்ம வந்து இப்போ பிஎஸ்என்எல் ஊழியர்கள் சார்பாவோ இல்லை பிஎஸ்என்எல் சார்ந்து பேசக்கூடியவங்களும் என்ன சொல்லுவாங்க, இது ஆபத்து தான், இல்லை இது வந்து இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிஎஸ்என்எலுக்கு அக்கறை செலுத்தலாம் அப்படின்ற ரீதியில் தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்குது? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சேவை வந்து எதற்காக பயன்பட போகிறதுங்கிறது முக்கியம். சரிங்களா? இப்போது நம்மக்கிட்ட மொபைல் சேவை இருக்குது, இன்டர்நெட் சேவை இருக்குது வீட்டில். இந்த ரெண்டையும் விட இவர்கள் அதிகமாக கொடுக்கறது மூலம் என்ன லாபம் கிடைக்க போகுது, யாருக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறது தான் முக்கியம். அவங்க அஷ்யூர் பண்ணுறது ஒரே ஒரு வித்தியாசம்தான். என்ன வித்தியாசம்னா, எங்கே வேணாலும் கிடைக்கும், ஸ்பீடாக கிடைக்குன்றாங்க, ஹை ஸ்பீடில் கிடைக்குன்றாங்க. ஆனால் விலை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அமெரிக்காவில் இது வந்திருக்கு, இந்த சிஸ்டம் இருக்குது. $150 ஒரு மாதத்துக்கு ஒரு சந்தாதாரர் பயன்படுத்தணும். $150 இந்திய ரூபாயில் 12,000 ரூபாய் ஆயிடுச்சு.
இந்தியாவிலேயே இவங்க கொடுக்க ஆரம்பித்தா குறைஞ்சது 3500 4500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். அப்போது ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறது இங்கே 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு மொபைல் சேவையை பயன்படுத்தக்கூடிய நம்ம நாட்டு மக்களை 3500 4500 கொடுத்து யார் வாங்க போகிறாங்க? இல்லை, அது வந்ததுக்கு அப்புறம் தானே அதை பற்றி இல்லை, பேசணும். வரக்கு முன்னாடியே சொல்லிடணும்ல, மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? இல்லை, இந்த திட்டமிடலாம் இல்லாமலையா அந்த நிறுவனம் வந்து அவங்க இத்தனை திட்டமிட்ட இருந்தாலும் 3500 4500 கொடுத்து இந்தியாவில் விற்க முடியும் என்று நம்புகிறார்கள். எல்லார்ட்டையும் 100 கோடிக்கு போக முடியாமல் இருக்கலாம், குறைஞ்சது ஒரு 5 கோடி பேர்கிட்ட போக முடியாதா என்று திட்டமிடுறாங்க. ஏன்னா இதை வாங்குவதற்கு அவங்களுக்கு நிறையா நாடுகளில் அவங்க முயற்சி எடுக்கிறார் எலான் மஸ்க். இது வரைக்குமே 52 நாடுகளை முயற்சி எடுத்தாச்சு. அவங்க 52 நாடுகளில் இது வந்து ஆரம்பிக்கப்பட போகுது. அப்படி மெகா சைஸில் ஆரம்பிக்கும்போது இந்தியா போன்ற நாடுகளில் இதை கொஞ்சம் ஆரம்பித்தா பின்னாடி பண்ணிடலாம் என்ற தன்மையில் தான் அவங்க வந்து முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ அவங்க நோக்கம் பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸோடு சேர்ந்து அவர்களுக்கு மற்ற துறைகளை கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும்போது அவங்க அதை விட மாட்டாங்க, முதலாளித்துவம் விடாது. அப்போ நீங்கள் வந்து இந்த லாப நோக்கத்துக்கு பின்னாடி மறைமுகமாக இந்திய நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக மறைமுகமாக அவர்கள் கையில் எல்லாத்தையும் கொண்டு போய் நாம ஏன் ஒப்படைக்கணுன்ற அந்நிய தேசம் வந்து நம்ம நாட்டின் மீது எல்லா விதமான விஷயங்களையும் அவர்கள் அப்சர்வ் செய்வதற்கு நாம ஏன் வாய்ப்பு கொடுக்கணும்? டிஃபென்ஸுக்கும் ஐஎஸ்ஆர்ஓக்கு மட்டும் இருக்கிற ஸ்பெக்ட்ரமை நாமே எலான் மஸ்க்கு கொடுக்கணும் என்பது ஒரு அடிப்படையான கேள்வி. அரசு இதுக்கு பதில் சொல்லட்டும். அரசு தானே இதுக்கு பதில் சொல்லணும். ஸ்பெக்ட்ரம் அலாட் பண்ண போகிறது அவங்க தான். அவங்க அலாட் பண்ண முன்னாடி சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்தாங்களா? நாங்கள் எடுத்திருக்கோம் சேஃப்டி மெஷர்னு சொல்லிவிட்டு சர்வீஸ் கொடுக்கட்டுமே. ஆனால் இப்போ எதுவுமே இல்லையே. எதுவும் இல்லாத பொழுது பூதாகரமாக தானே இருக்கும். இல்லை, இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து இதை பேசணும் அப்படின்னா ஒரு அரசு இதை பற்றிலாம் ஆலோசனை இல்லாமல் அதுக்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அரசு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு, அது குறிப்பாக ஒன்றிய அரசு என்பது நான் என்ன சொல்கிறேன், கிரானிக் கேபிட்டலிசம்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். முதலாளிகளுக்கும் அரசுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏர்டெல்லும் ஜியோவும் இந்த இவர் வரக்கூடாது, எலான் மஸ்க் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது என்று போர்க்கொடி தூக்கினார்கள். இதுவும் பத்திரிகை செய்தி. வரக்கூடாதுன்னு தூக்குனாங்க. ஏன்னு கேட்டப்போ இவங்க வந்தாங்கன்னா எங்கள் பிஸ்னஸ் அடிபட்டு போயிடும் என்று 2 பேரும் போர்க்கொடி தூக்குனாங்க. இப்போ திடீர்னு நம்ம பிரதமர் வந்து இதுக்கு போயிட்டு வராரு, அமெரிக்கா போயிட்டு வராரு, எலான் மஸ்கை பார்க்குறாரு, திருப்பி இங்கே வராரு. என்ன நடந்ததுன்னு தெரியல. பின்னணியில் இன்றைக்கு திடீரென்று பார்த்தால் யார் எதிர்த்தார்களோ இவங்க 2 பேருமே போய் கூட்டணி வைக்கிறாங்க. அவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்க. எப்படி அவங்க கூட சேர்ந்து ஏன் ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இன்னும் அரசாங்கம் எதுவும் வெளியிடலை. எந்த விதமாக லைசன்சிங் ஸ்கீம் இதை பற்றியும் தெரியாது, எவ்வளோ செலவாக போகுதுன்னு தெரியாது. எதுவும் தெரியாத பொழுது நாங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டோம், நாங்கள் பிஸ்னஸ் இங்கே செய்ய போகிறோன்னு சொல்வது வேடிக்கையாக இல்லையா? ஆனால் வேடிக்கை இல்லாமல் செய்தியை ஒரு உண்மை போல் ஆக்கிட்டாங்கல்ல. இன்றைக்கி இந்தியாவில் வரப்போது சர்வீஸுன்ற எண்ணத்தை உருவாக்கிட்டாங்கல்ல. அரசு ஏன் இதை கண்டிக்கவே இல்லை? அரசு கண்டிக்க வேண்டாமா? எந்த லைசன்ஸும் கொடுக்காத பொழுது நீங்கள் எப்படி செய்கிறீங்க என்று கேட்கவாது வேண்டாமா? இன்றைக்கி வரைக்கும் கேட்கலையே. அப்போ என்ன நோக்கம் இருக்குது? ஒருவேளை அரசுக்கு தெரிந்தே தான் இவர்கள் செய்கிறார்களா? சந்தேகம் எழும்பல சாதாரண மக்களுக்கு. இல்லை, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணோம், அப்புறம் நிறைய தனியார் சர்வீஸ் ப்ரொவைடர்கள் வந்தாங்க, அப்புறம் வந்து இன்டர்நெட் பயன்பாடு ரொம்ப அதிகமாச்சு, ஜியோ வந்தாங்க, இப்போ ஏஐ வந்துருச்சு. இப்படி தானே அடுத்த கட்ட வளர்ச்சி போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக கூட ஸ்டார்லிங்கே நம்ம பார்க்கக்கூடாது? இல்லை, அப்படி இல்லை. நம்ம எப்படி பார்க்கணும்னு விரும்புகிறோம்னு சொன்னால், மக்கள் பார்க்கணும்னு விரும்புகிறோன்னா, பிஎஸ்என்எல் இருந்துச்சு, அதிலிருந்து ரிலையன்ஸ் ஜியோ ஏர்டெல் வந்தது. அப்படியே இல்லை. பிஎஸ்என்எல் இருக்கும்போதே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர்களுக்கு பல சலுகைகளோடு வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், சேட்டலைட் கனெக்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். பிஎஸ்என்எல் ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். இந்த நிறுவனத்தால் இன்றைக்கு வரைக்கும் 4G சேவையை கொடுக்கவே முடியலையே. ஏன்? ஜியோ கொடுத்து 10 வருஷம் ஆச்சு, ஏர்டெல் கொடுத்து 11 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் பிஎஸ்என்எல் கொடுக்கலையே. பிஎஸ்என்எல் என்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் இல்லைன்னா மக்கள் மத்தியில் இவர்கள்லாம் விலையை எங்கேயோ உயர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. பிஎஸ்என்எல் இருக்கிறதுனால தான் மக்கள் மத்தியில் கொஞ்சம் விலை உயராமல். அதில் அட்வான்ஸாக வரல அப்படின்னும் போது மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் தானே. அரசின் அவருடைய திட்ட பாலிசிஸ், அரசின் கொள்கை, அதுதான் காரணம். அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா, ஏர் இந்தியா வித்துட்டாங்கல்ல, இப்போ சேவை சரியில்லைன்னு வித்துட்டாங்க. அது மாதிரி பிஎஸ்என்எல் சேவை சரியில்லைன்னு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட உருவாக்கி விட்டார்கள். ஆனால் இப்போ சமீபத்தில் பிஎஸ்என்எல்ல லாபம் வர ஆரம்பிச்சிருக்குன்னு அமைச்சரே சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அது வந்து உண்மையான லாபம் அல்ல, அது அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் லாபம்னு சொல்லுவோம் நாங்கள். புக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து பற்றாக்குறை இருக்கிறது என்று பட்ஜெட்டில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு, பற்றாக்குறைன்னு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க,
கிடையாது, பற்றாக்குறை இல்லை, நாங்கள் ஒரு சிஸ்டத்தை மாற்றிருக்கிறோம், டிப்ரிசியேஷன் என்ற சிஸ்டத்தை அமார்டைசேஷன் என்ற முறையில் மாற்றிருக்கிறோம் அப்படின்னாங்க. போன பீரியடில் இதெல்லாம் புக்கில் வர்றது. டிப்ரிசியேஷன் என்ன தெரியுங்க, அந்த பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங்க்கு வருஷத்துக்கு ஒரு முறை பில்டிங் விலை கூடாது, இந்த பில்டிங் வந்து குறைச்சி காமிக்கப்படும், அதுக்கு பேர் தான் டிப்ரிசியேஷன். அப்படி என்ன செஞ்சாங்க, 1584 கோடி ரூபாய் போன டேர்மில் இருந்துச்சு. இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க, அதை குறைச்சி காமிச்சு 814 கோடின்னு காமிச்சிட்டாங்க. அப்போ செலவு வந்து குறைஞ்சதாக கணக்கு புத்தகத்தில் காண்பிக்கப்பட்டது. வருமானமாக பணமாக வரலை, பணமாக வராமல் புக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது லாபம்னு காமிக்கிறாங்க. ஏன்னா இது விற்க போகிறாங்க, இதுக்கான ஒரு முயற்சி. பிஎஸ்என்எல் நஷ்டத்திலிருந்தால் வாங்க மாட்டாங்க யாரும். ஆகவே லாபமாக காண்பித்து இதை விற்று விட வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கு இருக்கிறது. ஏர் இந்தியாவை விற்றது போல் பிஎஸ்என்எல்லும் தனியாருக்கு விற்படும் என்ற அபாயம் இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். அரசாங்கத்தின் கொள்கை தான் இதற்கு காரணம் என்று நாங்கள் சொல்கிறோம். அதே கொள்கை தான் இன்றைக்கி பாருங்களேன், இவங்க 2 தனியார் நிறுவனங்களுக்கு இவ்வளவு ஆதரவாக செயல்பட வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்விக்கு அரசு பதில் சொல்லட்டுமே. நீங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்கு, அமெரிக்கா சேர்ந்த ஒரு நபருக்கு அரசும் இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளும் ஏன் இவ்வளோ ஆஃபர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது? அதுதாங்க இன்றைக்கி அரசியல் இருக்குது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இன்றைக்கு இந்திய அரசு யாரை சார்ந்து இருக்கிறாங்க? அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறாங்க இல்லைங்களா? அமெரிக்காவை சார்ந்து இருக்கிற ஒரே காரணத்தினால அவர்கள் சொல்லுகின்ற முதலாளிக்கு பிஸ்னஸ் கொடுப்பாங்க, அவர்கள் சொல்லுகின்றவர்களுக்கு கைகட்டி சேவகம் செய்வார்கள். இப்போ அதுதான் நிலைமை. ஆகவே இவருடைய கொள்கையெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ உதவி செய்யும் பொழுது இந்திய நாட்டு முதலாளிகள் இவங்களுக்கு இதனால் வரைக்கும் நிதி கொடுத்தவங்க வம்பு பண்ணுவாங்க. ஆகவே இவங்களே அவங்களோட சேர்த்து விட்டுட்டாங்க. இந்திய நாட்டு முதலாளியும் வெளிநாட்டு முதலாளியும் ஒன்று சேர்த்து விட்டார்கள். இதுதான் முதலாளித்துவங்கிறது. ஒன்று சேர்த்து விட்டுட்டாங்க. ஒன்று சேர்த்தா இவங்கெல்லாம் ஒத்துமை ஆகிட்டாங்க. இப்போது அரசுக்கு கவலை இல்லை. அவர்கள் லைசன்ஸ் கொடுத்து விட்டார்கள் என்றால் இந்த பிஸ்னஸை இவர்கள் இந்தியாவில் வெகு விரைவில் தொடங்குவார்கள். அவ்வளவு நிதி அவங்கக்கிட்ட இருக்குது, பணம் அவ்வளவு இருக்குது. ஆகவே அந்த வேலையை அவங்க செஞ்சுருவாங்க. அதன் மூலம் இந்த தேசத்திற்கு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல்படும் என்பதுதான் நம்மை போன்ற சாதாரண இந்திய நாட்டு மக்களினுடைய. அப்போ இதில் நன்மையே இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா? எதுலேயும் நான் நன்மை இல்லைன்னு சொல்லலை, 100% நன்மை இல்லைன்னு சொல்லலை. நன்மை இருக்குது. நன்மை இருக்குன்னா ஒரு 20% 30% நன்மை இருக்கலாம். ஆனால் பெருவாரியாக நன்மை இருக்கிறதா? ஒரு விஞ்ஞானம் வந்து வருது இந்தியாவில், அந்த விஞ்ஞான வளர்ச்சி என்பது எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறதா? மக்கள் நலனுக்கு அது பயன்படுதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இல்லை. நீங்கள் விஞ்ஞான வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. நாங்களும் ஒத்துக்கிறோம். கண்டிப்பாக மொபைல் சேவை வந்துச்சு, இன்டர்நெட் சேவை வந்துச்சு, கரெக்டு. ஆனால் அதற்கு மேலும் வருவது எத்தனை பேருக்கு பயன்படுது? அத்தனை பேருக்கு பயன்படாது. அப்போது எல்லாருக்கும் பயன்படுற தன்மையில் அது இல்லை. ரெண்டாவது, இது ஒரு கேந்திரமான துறை. ISRO ஒரு கேந்திரமான இடம், டெலிகாம் ஒரு கேந்திரமான துறை. இந்த கேந்திரமான துறையில் நாம் விட்டுட்டோம்னா நாளைக்கு நம் நாட்டு ரகசியங்கள் வெளியே போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ அந்த கேந்திரமான துறையை பாதுகாக்க வேண்டாமா? இப்போ இஸ்ரோவுக்கே இதனால் அச்சுறுத்தல் இருக்குன்றீங்களா? இஸ்ரோவுக்கு அச்சுறுத்தல் இருக்கு சொல்ல, இஸ்ரோவுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரத்தை இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறேன் நான். அவ்வளோதான். ஓகே. இஸ்ரோவுக்கு அச்சுறுத்தல்னு நான் சொல்லலை, டிஃபென்ஸ்க்கு அச்சுறுத்தல்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்பெக்ட்ரமை ஏன் இவங்களுக்கு கொடுக்குறாங்க என்ற கேள்வியை தான் நான் மட்டும் இல்லை, இந்த ரிட்டையர்டு IAS ஆஃபீஸரும் எழுப்புறாரு. இது தேவையற்றது என்று சொல்கிறாரு. பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆகவே தான் இந்த ஸ்டார் லிங்கை கொஞ்சம் கவனத்தோடு அரசு கையாள வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நான் சாதாரண கட்டணம் இதே வந்துடுவோமே, இப்போ இடையில வந்து ஏர்டெல் ஆகட்டும், ஜியோ ஆகட்டும், அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றுனாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. பிஎஸ்என்எல் அதை விட இதாக இருக்குது, பிஎஸ்என்எலுக்கு அதிக வாடிக்கையாளர்கள் வராங்க அப்படின்றத பார்த்தோம். அந்த கட்டண நிர்ணயத்தையே அவங்க தான் சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இதில் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பாருங்களேன், நினைத்தால் ஏர்டெல், ஜியோ யார் வேணாலும் விலையை உயர்த்தலாம், எந்த கட்டுப்பாடும் கிடையாது. பெட்ரோலில் விலை ஏறிட்டே போகுது பாருங்களேன், யார் வேணால் அவங்க பெட்ரோல் அவங்களே தயாரிப்பு நிறுவனங்களே முடிவு பண்ணிக்கலான்னு வந்துருச்சு, அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை. அதே போல் தொலைத்தொடர்பில் கட்டண உயர்வுக்கு அரசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்களே உயர்த்திடுவாங்க. அப்படி தான் உயர்த்தினாங்க. உயர்த்தினதுனால சந்தாதாரர்கள் பிஎஸ்என்எல் விலையை உயர்த்தலைன்னு எங்ககிட்ட வந்தாங்க. என்ன நம்பிக்கையோடு வந்தாங்க தெரியுமா? இந்த சர்வீஸை வந்து இவங்க சரி பண்ணிடுவாங்க, 4G ஸ்பெக்ட்ரம் வந்துடும் பிஎஸ்என்எல் என்ற நம்பிக்கையோடு வந்தாங்க. போன டிசம்பர்லேயே 4G ஸ்பெக்ட்ரம் வந்துடும் தொலைத்தொடர்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் 4G ஸ்பெக்ட்ரம் இந்தியாவில் நாடு முழுவதும் வரலை. அதற்கான பணி நடந்து கொண்டே இருக்கிறது. எப்போ முடியும்னு தெரியாத ஒரு சூழல் இருக்குது. எங்கிட்ட 1 கோடி பேர் வந்தாங்க, 40 லட்சம் பேர் திரும்பி போயிட்டாங்க. திருப்பி ஜியோவுக்கே போயிட்டாங்க, ஏர்டெலுக்கே போயிட்டாங்க.
அந்த 40 லட்சம் எங்கிட்டே தொடர்ந்து சர்வீஸ் கொடுத்துருந்தா தொடர்ந்துருப்பாங்க. சந்தாதாரருக்கு தேவை ஒன்றே ஒன்று, சேவை மட்டும்தானங்க. அதை கொடுக்க விடாமல் அரசு இத்தனை நாளாக எங்களை கஷ்டப்படுத்துது. அதனால தான் பிஎஸ்என்எல் போட்டியில் ரொம்ப சிரமப்படுது. இதுதான் உண்மை. இப்போ இந்த செய்தி குறித்து மக்களுக்கு என்ன புரிதல் வரணும்? மக்கள் எந்த ஆங்கிளில் அந்த செய்தியை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா, செக்யூரிட்டி த்ரெட் டு த நேஷன், அதாவது தேசத்தின் பாதுகாப்பிற்கே அச்சுறுத்தல் வரும் என்று சொல்கிறோம். இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்தியாவில் இந்த 2 நிறுவனத்தை கூட்டு சேர்ந்து ஒரு சேவையை தொடங்கினால் இந்த தேசத்தின் பாதுகாப்பிற்கே ஆபத்து. அது ஒரு அச்சுறுத்தல். ஆகவே அரசு இதை கவனமாக கையாள வேண்டும். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ரொம்ப நன்றி.